ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா உப்பு உருண்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உப்பு உருண்டை ரெசிபியை வந்து நீர் உருண்டைன்னு சொல்லுவாங்க, அரிசி மாவு கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் இருக்குது. வாங்க இது எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 இல்லைன்னா 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் 1லேருந்து 2 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1லேருந்து 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கி விட்டுட்டு இறக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெங்காயம்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் துருவன தேங்காய் இல்லைனா கட் பண்ண தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி தேங்காய் ஆட் பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சுடு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரெசிபிக்கு வந்து நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே மாவை வந்து அரைச்சி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அப்படியும் செய்யலாம். இந்த மாதிரி தனியாகவும் மாவு போட்டு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கோங்க. ரொம்ப சின்னதாகவும் வேணாம், ரொம்ப பெருசாகவும் வேணாம், நார்மலாக இந்த சைஸுக்கு உருட்டிக்கோங்க. இப்போ இந்த கொழுக்கட்டை மாவுலே வந்து நீங்கள் பிடி கொழுக்கட்டையும் செய்யலாம். இல்லைனா வேறு ஏதாவது மோல்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே உருட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு இட்லி பிளேட் இல்லைனா ஸ்டீமர் பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒவ்வொன்றா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொழுக்கட்டை உருண்டை எல்லாமே சேர்த்து அதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொன்றா வச்சாச்சு. இப்போ இதை அப்படியே வந்து ஸ்டீமரில் வச்சிடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ 10 நிமிஷம் கழித்து நல்லா அவிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா வந்துருச்சு. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான உப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து மோஸ்ட்லி விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாருமே செய்வாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.